வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் அறிவியல் புதறிவு வினாவிடை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1. பொருட்களின் நிலை மாறுவது. விடை இயக்கம். அடுத்து கடல் நீர் ஆவியாதல். விடை வெப்பம் கொள்வினை. அடுத்து நொதித்தல் நிகழ்வின் போது வெளிப்படும் வாயு. விடை கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து கடல் நீரிலிருந்து உப்பை பிரித்தெடுக்க பயன்படும் முறை. விடை ஆவியாதல். அடுத்து எரிமலை வெடிப்பு என்பது. விடை கால ஒழுங்கற்ற மாற்றம். அடுத்து உணவு கெடுதல் எவ்வகை மாற்றம். விடை விரும்பத்தகாத மாற்றம். அடுத்து மின் சூடேற்றி இயங்குதல் எவ்வகை மாற்றம். விடை இயற்பியல் மாற்றம். அடுத்து ஊஞ்சல் விளையாட்டில் சுழலும் வீரரின் இயக்கம். விடை வட்ட இயக்கம். அடுத்து இரு நிலைகளுக்கு இடைப்பட்ட குறுகிய தொலைவு. விடை இடப்பெயர்ச்சி. அடுத்து நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் என்பது பாஸ்கல். அடுத்து அழுத்தத்தை அளவிட பயன்படும் வாய்ப்பாடு. விடை விசை பை பரப்பு. அடுத்து துப்பாக்கியால் அழுத்தப்பட்ட சுருள்வில் பெற்றிருப்பது. விடை நிலை ஆற்றல். அடுத்து ரசமட்டத்தில் நிரப்பப்பட்டுள்ள திரவம். விடை ஆல்கஹால். அடுத்து அழுத்தத்தை அளக்க உதவும் கருவி. விடை போர்டன் அளவி. அடுத்து ஒரியான் என்பது. விடை விண்மீன் குழு. அடுத்து புவிக்கு அருகில் உள்ள வளிமண்டல அடுக்கு ட்ரோபோஸ்பியர். அடுத்து எரிதலை கட்டுப்படுத்தும் வளிமண்டல பகுதி பொருள். விடை நைட்ரஜன். அடுத்து புவியின் உள்மைய பகுதியில் நிலவும் வெப்பநிலை 1770 டிகிரி. அடுத்து புவியின் வெளி மைய பகுதியில் 1/5 பகுதியில் அடங்கியுள்ள தனிமம். விடை சிலிக்கன். அடுத்து அடி பவுண்ட் வினாடி என்பது. விடை FPS முறை. அடுத்து நிலவு இல்லாத கோள். விடை வெள்ளி. அடுத்து கோள் ஒன்றினை சுற்றி வரும் சிறிய பொருளின் பெயர். விடை நிலவு. அடுத்து புறஊதா கதிர்களை உறிஞ்சுவது. விடை ஓசோன். அடுத்து வேலையின் அலகு. விடை ஜூல். அடுத்து ஒரு குவிண்டால் என்பது. விடை 1000 கிலோகிராம். அடுத்து டார்ச் மின்கலத்தில் இருக்கும் ஆற்றல். விடை வேதி ஆற்றல். அடுத்து அணு என்பது. விடை நடுநிலையானது. அடுத்து எலக்ட்ரான் என்பது. விடை உப அணுத்துகள். அடுத்து பொருளின் கட்டுமான அலகு. விடை அணு. அடுத்து வேலையை அளக்க உதவும் வாய்ப்பாடு. விடை பதினா விசை இன்ட்டு நகர்ந்த தொலைவு. அடுத்து கூட்டு எந்திரத்திற்கு எடுத்துக்காட்டு. விடை மின் உற்பத்தி. அடுத்து ஆதார புள்ளிக்கும் திறனுக்கும் இடையில் பளு இருப்பது. விடை 2ஆம் வகை நெம்புகோல். அடுத்து பற்சக்கர அமைப்புகளின் பெயர். விடை கியர்கள். அடுத்து நெம்புகோல் தத்துவத்தை கண்டறிந்தவர். விடை ஆர்க்கிமெடிஸ். அடுத்து தனித்த கப்பி என்பது எவ்வகை நெம்புகோல். விடை முதல் வகை. அடுத்து கார்களில் உள்ள ஸ்டியரிங் அமைப்பு எந்த வகை எந்திரம். விடை சக்கர அச்சு. அடுத்து பருப்பொருள்களின் 4வது நிலை. விடை பிளாஸ்மா. அடுத்து நெம்புகோலை தாங்கும் புள்ளி. விடை ஆதார புள்ளி. அடுத்து எந்திரங்களில் மிகவும் எளிமையானது. விடை நெம்புகோல். அடுத்து இரட்டை சாய்தள அமைப்பை கொண்டது. விடை ஆப்பு. அடுத்து கம்பளி துணியில் தேய்க்கப்பட்ட சீப்பு காகித துகளை ஈர்ப்பது. விடை மின்னூட்ட விசை. அடுத்து பாரமானியில் திரவமாக பயன்படுவது. விடை பாதரசம். அடுத்து விண்வெளி ஆய்வு நிலையங்களில் மின்சாரம் தயாரிக்க உதவுவது. விடை சூரிய மின்கலம் சோலார். அடுத்து தாவரங்களில் ஒளிச்சேர்க்கையின் போது சேமிக்கப்படும் ஆற்றல். விடை வேதியாற்றல். அடுத்து முள்ளங்கியில் காணப்படும் வேர் தொகுப்பு. விடை ஆணிவேர் தொகுப்பு. அடுத்து நெல்லில் காணப்படும் வேர் தொகுப்பு. விடை சல்லிவேர் தொகுப்பு. அடுத்து முண்டு வேர்கள் கொண்ட தாவரம். விடை சோளம் கரும்பு. அடுத்து பின்னுகொடி தாவரம். விடை அவரை. அடுத்து ஏறு கொடி தாவரம். விடை மிளகு வெற்றிலை. அடுத்து பூண்டின் நறுமணத்திற்கு காரணம் அதில் உள்ள சல்பர் உள்ள சேர்மம். அடுத்து தூதுவ ஆரண்யவில் காணப்படும் ரிபோசோம்களின் தொகுப்பின் பெயர். விடை பாலிசோம். அடுத்து பூத்தலில் பங்கு பெறும் ஹார்மோன்.
விடை புளோரிஜன். அடுத்து இரு சமமான கரங்களை கொண்ட குரோமோசோமின் பெயர். விடை மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம். அடுத்து டிஎன்ஏ ஆர்என்ஏவாக மாற்றப்படும் நிகழ்ச்சி. விடை படியெடுத்தல். அடுத்து முழுமையடைந்த கருவுற்ற முட்டை என்பது. விடை சைகோட். அடுத்து ரோமங்கள் கற்றையாக அமைந்திருக்கும் விதைகள். விடை கோமோஸ் விதைகள். அடுத்து படியெடுத்தலில் பங்கு பெறும் நொதி. விடை ஆர்என்ஏ பாலிமரைஸ். அடுத்து மிகப்பெரிய முட்டையினை இடும் உயிரினம். விடை நெருப்புக்கோழி. அடுத்து அக்ரோசோமின் முக்கிய பணி. விடை அண்டத்தினுள் நுழைதல். அடுத்து இரத்த செல்களை உண்டாக்கும் மூலச் செல்களின் பெயர். விடை ஹீமோபாயிட்டிக் செல்கள். அடுத்து பாம்பு கடிக்கு விஷமுறிவு மருந்து தயாரிக்கப்படும் தாவரம். விடை ராவுல்ஃபியா சர்பன்டைனா சர்பக்காந்தி. அடுத்து ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தை. விடை டாக்டர் சாமுவேல் ஹென்மன். அடுத்து 1909 வார்மிங் என்பவர் நீர் தேவையின் அடிப்படையில் தாவரங்களை எத்தனை வகைகளாக பிரித்துள்ளார். விடை 3. அடுத்து கிரைசோகிராஃப் கருவியை கண்டுபிடித்த இந்திய அறிவியல் அறிஞர். விடை ஜேசி போஸ். அடுத்து மனிதன் சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை மூச்சு விடுகிறான். விடை 16 முதல் 18 முறை. அடுத்து ஒரு தண்டு தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. விடை புல். அடுத்து மனித உடலில் மிகவும் கனமான உறுப்பு. விடை தோல். அடுத்து வேம்பிலிருந்து கிடைக்கும் பூச்சிக்கொல்லியின் பெயர். விடை அசாடிராக்டின். அடுத்து எரிசக்தி ஆற்றலை தயாரிக்க உதவும் தாவரங்கள். விடை ஜட்ரோஃபோ மற்றும் யூஃபோர்பியா. அடுத்து முட்டை தாவரம் என அழைக்கப்படுவது. விடை கத்தரி. அடுத்து பூச்சிகளில் காணப்படும் முட்டை வகை. விடை சென்ட்ரோலெசித்தல். அடுத்து முதலாம் ஊன்னுண்ணிகளுக்கு உதாரணம். விடை பாம்பு. அடுத்து இரண்டாம் ஊன்னுண்ணிகளுக்கு உதாரணம். விடை கழுகு. அடுத்து பறவை முட்டையின் கரு உணவில் காணப்படும் முக்கிய புரதங்கள். விடை பாஸ்பிடின் லிப்போவிட்டலின். அடுத்து அமீபாவில் காணப்படும் இடப்பெயர்ச்சி உறுப்புகள். விடை போலிக்கால்கள். அடுத்து வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவது. விடை ஹார்மோன்கள். அடுத்து புவிநாட்டம் உடையது. விடை வேர். அடுத்து இடப்பெயர்ச்சி அடையும் தாவரம். விடை வால்வாக்ஸ். அடுத்து யானையின் கருவுறு காலம். விடை 17 முதல் 20 மாதங்கள். அடுத்து டிஎம்வி வைரஸினால் தாக்கப்படும் தாவரம். விடை புகையிலை. அடுத்து முகிழ்தல் முறையில் இனப்பெருக்கம் செய்வது. விடை ஹைடிரா. அடுத்து மனிதனின் மலேரியாவை ஏற்படுத்தும் உயிரி. விடை பிளாஸ்மோடியம். அடுத்து அனிமாலியாவுக்கு எடுத்துக்காட்டு. விடை மண்புழு. அடுத்து பன்றியிலிருந்து மனிதனுக்கு உறுப்பு ஒட்டு செய்யப்படுவது. விடை ஜெனோகிராஃப்ட். அடுத்து விலங்கினங்களில் முதலாக தோன்றும் நிணநீர் உறுப்பு. விடை தைமஸ் சுரப்பி. அடுத்து நடமாடும் மரபு பொருள் எனப்படுவது. விடை டிரான்ஸ்போசான்கள். அடுத்து இடியோகிராம் என்பது. விடை குரோமோசோம்களை குறிக்கும் படம். அடுத்து தற்காலத்திய தேன்கூட்டில் அமைக்கப்பட்டிருப்பது. விடை 5 அறைகள். அடுத்து எலும்புகளில் காணப்படும் குழாய்களின் பெயர். விடை ஹாவர்சியன் குழாய். அடுத்து ஆக்சிஜன் மிக்க இரத்தம் இருக்கும் பகுதி. விடை இடது வென்ட்ரிக்கிள். அடுத்து விலங்குகளின் உடலை சுற்றி புறப்பரப்பில் காணப்படும் திசு. விடை எபிதீலியத் திசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.